ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல பொதுவாக ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கும், ஆனால் வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவாங்க. ரெண்டாவது, உங்கள் சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகும், இன்னும் சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வியூஸே இருக்காது. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ட்ரிக்கு கிடையாது, ஒரு சின்ன செட்டிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஆட் ஆகும், வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் உங்கள் சேனல் டேஷ்போர்டுக்கு வாங்க. டேஷ்போர்ட் வந்தோன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா சேனல் கண்டென்ட் வந்து இப்படி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மோஸ்ட் வியூடு பார்க்கணும். ஸோ எதில் வந்து எந்த வீடியோவில் வந்து அதிகமாக வியூஸ் போயிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி எப்படி பண்ணுறது செட்டிங்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் எண்ட் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம், இல்லைனா 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் வேணாம் எனக்கு வியூஸ் மட்டும் வேணும்னா ஒரு 2 வீடியோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே கீழே 2-3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட், இல்லை எனக்கு 3மே வேணும், 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன், ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இது வந்து நான் செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். எலிமெண்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணோன்னா இது வந்து வீடியோ வந்து நீங்கள் அந்த லேயர் வந்து எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே வேணும், அது கீழே வேணும்னா கூட எப்படி வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், இல்லை இந்த வீடியோவில் வந்து பெஸ்ட் ஃபார் வியூவர் மட்டும் இருக்குது, இல்லை எனக்கு வந்து பெஸ்ட் ஃபார் வியூவர் வேணாம், நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எந்த வீடியோ வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில்ல வைக்கிறேன். இப்போனா இங்கே வந்துடும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ வச்சோன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு வந்து நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். இது வைக்கிற மூலிமா என்ன பெனிஃபிட்னா உங்களோட நெக்ஸ்ட் வீடியோக்கும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கூடவே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எண்ட்லேயும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் ஆகுது. இது மூலிமா உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டாபிக் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். வீடியோ முடியலைங்க, என்னோட நெக்ஸ்ட் வீடியோ எங்கே இருக்குது